நேயர்களுக்கு வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. பிரச்சாரம் இன்னையோட முடியுது. தேர்தல் களம் என்னவாக இருக்கும், என்னென்ன மாதிரிலாம் பிரச்சாரங்கள் நடந்திருக்கு, என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு? தேர்தல் களம் அப்படிங்கிறத தாண்டி இடைத்தேர்தல் களம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல் அப்படின்னா ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கலாம், கேலி கூத்து, அவ்வளோதான். நீ என்ன பண்ணாலும் சரி, இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும். அது எழுதப்படாத ஒரு விதி. எதிர்கட்சி எப்போ ஜெயிச்சிச்சு அப்படின்னா 1999 திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுகவை சேர்ந்த திரு நத்தம் விஸ்வநாதன் ஒரு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். அதுதான் கடைசியாக எதிர்கட்சி வெற்றி பெற்ற ஒரு இடைத்தேர்தல். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆளுங்கட்சி தோத்துது அப்படின்னு பார்த்தோம்னா டிடிவி தினகரன் ஆர்கே நகரில் இது பண்ணும்போது ஆளுங்கட்சி தோற்று 2வது இடத்துக்கு வந்துச்சு. மீதி எல்லாமே ஆளுங்கட்சி தான். அதுலேயும் இடைத்தேர்தலுக்கு ஒரு ஃபார்முலாவே உண்டு. இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் காசு சகட்டு மெனிக்கு அடிக்க ஆரம்பிப்பாங்க. 2003 சாத்தான்கோயில் இடைத்தேர்தலில் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அந்த புண்ணிய காரியத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க. இடைத்தேர்தலில் காசை கொட்டி மக்களை கெடுக்கிறது அப்படின்னு அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு. 2004 40-0 வாஸ் அவுட் ஆனோடனே அடுத்த 2 இடைத்தேர்தல் வந்துச்சு. அந்த இடைத்தேர்தலில் அந்த அம்மா லட்டுக்குள்ளே மூக்குத்தி வச்சு கொடுத்து ஆரம்பித்தாங்க இடைத்தேர்தல் ஃபார்முலாவை. அந்த ஃபார்முலா அப்புறம் 2006 திருமங்கலம் ஃபார்முலாம் திமுக இது பண்ணி அந்த 5 வருஷம் அவங்க ஒரு 11 எலெக்ஷன் ஜெயித்தாங்க. அப்புறம் அதிமுக ஜெயித்தாங்க. ஆக இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அதிமுகவுடைய இதுவாக தான் இருக்கும். ஏன் கடந்த இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜி பட்டி ஃபார்முலா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பட்டி ஃபார்முலான்னு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் எல்லோரும் ஈரோடு கிழக்கில் தான் அதை அறிமுகப்படுத்தினா சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. அதை ஏற்கனவே 2016 அம்மையார் மறைந்த பிறகு ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலையே பண்ணிட்டாங்க. 2014 பண்ணிட்டாங்க. அதனால் அது இருக்குது. சரி, இதெல்லாம் ஓகே. எல்லா இடத்துலையுமே பெரும்பாலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க இடைத்தேர்தலில். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலைக்கு திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். சமீபத்தில் நிறைய என்ன நடந்தாலும் சரி திமுக தான் ஜெயிக்கும். ஏன் அப்படின்னா 2010 ஒரு இடைத்தேர்தல் நடக்குது. 2010 கடைசியில் இடைத்தேர்தல் நடக்குது. அம்மையார் தேர்தலில் போட்டிடுறாங்க. அதிமுக களமிறங்குது. டெபாசிட் அவுட் அதிமுக 2010. அடுத்த 6 மாதம் ஒரு வருஷத்தில் சட்டமன்ற தேர்தல் வருது. 160 தொகுதிகளோடு வெற்றி பெற்று அம்மையார் ஆட்சி அமைக்கிறாங்க. என்ன இது பயங்கர முன்னுக்கு பிறகு இருக்கு. இது 2005 நடந்துச்சு. 2003 சாத்தான்குளம் இடைத்தேர்தலில் அதிமுக அபார வெற்றி. 2004 மக்களவைத் தேர்தலில் அதிமுக 0, ஒன்று கூட இல்லை, 0. திருப்பி 2005 2 இடைத்தேர்தலில் அம்மையார் வெற்றி பெறாங்க. இங்கே இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பணம் தான் பிரதானம், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க மக்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இதுவாக இருக்கட்டும், கள்ளச்சார விஷயமா இருக்கட்டும், இது மாதிரி நிறையா விஷயங்கள் ஆளுங்கட்சிக்கு திரும்பவும் அழுத்தம் கொடுக்குற மாதிரி அது மாதிரி தானே இருக்குது. உலகமே அழிய போகுது அப்படின்னாலும் சரி, காசு கொடுத்துட்டானா ஓட்டு போட்டுறாங்க, ஆளுங்கட்சி ஜெயிக்க போகுது, அவ்வளோதான். இதில் நமக்கு பெருசாக பேசுகிறதுக்கோ இல்லை இதில் விவாதிக்கிறதுக்கோ எதுவும் கிடையாது. திமுக சாதமான களம் தான். இதில் பெருசாக இந்த ஏடிஎம்கே போட்டியிடலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கு என்ன மாற்றி ஆளுக்கு இந்த பக்கம் உதயநிதி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்காப்புல, இந்த பக்கம் அண்ணாமலை அண்ணன் வேற ஒன்று சொல்லிட்டு இருக்காப்புல. இல்லை, உதயநிதி சொல்கிறாரு அப்படின்னா பட்டத்து இளவரசர் விரைவில் துணை முதல்வராக பட்டாபிஷேகம் நடத்த போகிறதா தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அதுங்களுக்கு தான் வேறு கள்ளக்குறிச்சி ஆம்ஸ்ட்ராங் மரணம் அப்படின்னு சம்பவம் நடைபெற்றனால பாவம் வருத்தத்தில் இருப்பாப்புல. இந்த கேப்பில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். ஓகே, அது அதிமுக தோல்வி பயம் அப்படிங்கிறாரு. ஏன் திமுக இடைத்தேர்தலில் தோற்றதே இல்லையா? 3வது இடத்துக்கு போனீங்கல்ல, டிடிவி தினகரன் ஜெயிக்கும் போது திமுக அங்கே டெபாசிட்லேருந்து 3வது இடத்துக்குலாம் போச்சு. அதனால் அது சாதகம் தான். அண்ணாமலையார் திட்ட சொல்லுங்கள், தோல்வி பயத்தால் நீங்கள் அதிமுக தேர்தலை புறக்கணிச்சது. தோல்வி பயம் எல்லா எதிர்கட்சிக்கும் இருக்கும். அது அம்மையாருக்கு இருந்துச்சு, ஐயா கலைஞருக்கு இருந்துச்சு. அம்மையான தேர்தலுக்கு புறக்கணித்த காலம்லாம் இருக்குது. அதனால் வேறு வழி இல்லை. எப்படி போட்டி போட்டாலும் காசை கொடுத்து நம்ம ஜெயிக்க முடியாது. அப்படிங்கும்போது இந்த ஒரு இடைத்தேர்தலில் 70-80 கோடி செலவு பண்ணோம். இந்த எலெக்ஷனில் போய் யாராவது செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்களா ஒருத்த தொகுதிக்கு? இதுக்கு பதிலாக இப்போ 26 பிளான் பண்ணிக்கலாம், 2 வருஷம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ 2019 இதே தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்துச்சு. 2016 திமுக வெற்றி பெற்றுச்சு. அந்த ஒரு எம்எல்ஏ மரணம் அடைஞ்சார். 2019 இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்போ அதிமுக தான் ஜெயிச்சிச்சு.
திமுக ஜெயிச்ச தொகுதியில் ஏன் அதிமுக ஜெயிச்சிச்சு அப்படின்னு இல்லை, அப்போ அதிமுக ஆளுங்கட்சி அவ்வளோதான். இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்கா, அதனால் திமுக ஜெயிக்கும் அவ்வளோதான். இதில் வந்து அதிமுக போட்டி போகிறது. அஃப்கோர்ஸ் அதிமுகவுக்கு தொழில் பயம் இருக்க தான் செய்யும். தோத்தா என்ன பண்ணுறது, வரிசையாக தோத்துக்கிட்டே இருக்குதுனால அந்த பயத்தினால தேர்தல் புறக்கணிச்சிருக்காங்க. ஜெயிச்சா டெபாசிட் வருவோமா அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்கலாம், அதனால் கூட இருந்திருக்கலாம். தொழில் பயம் இருக்குது. பட் அதை அண்ணாமலை சொல்கிற அளவுக்கெல்லாம் வந்து அதிமுக வந்து கீழே இறங்கி போயிடல. அதை விட இதுக்கு எடப்பாடி சொன்ன பதில் தான், வாயிலே வடை சுட்டுன்னு இருக்காப்புல ஒரு அதிமுக திட்டி திட்டி கட்சி வளர்க்கலான்னு பார்க்குறாரு அப்படின்ட்டுன்னு. எனக்கு உண்மையிலே ஒரு டவுட்டாக இருக்குது, அண்ணாமலை பாஜகவுக்கு வேலை பார்க்குறாரா திமுகவுக்கு வேலை பார்க்குறாரா? என்ன இவ்வளோ பெரிய டவுட் உங்களுக்கு? இல்லை, அவர் பேசுகிறது பண்ணுறது எல்லாமே வந்து திமுகவுக்கு சாதகமாகவே போய் முடியுது. அதனால தான் கேட்குறேன். கூட்டணியை உடச்சி விட்டார். 2019 அந்த கூட்டணி வந்தால் ஒரு 10 சீட்டாவது ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு ஊரறிஞ்ச விஷயம் உடச்சி விட்டாப்புல. இப்பவும் திமுகவை பேசுகிறத விட்டுட்டு அதிமுகவே நோண்டின்னு இருக்கார். பிரச்சாரத்துக்கு போனாரா? இவர் அதிமுக தொழில் பயத்தில் போச்சுன்னார்ல, விக்ரவாண்டிக்கு போனாரா? பிரச்சாரத்துக்கு போயிருக்காரா? போன மாதிரி தெரியல. சரி, நீங்கள் போயிட்டு அதிமுக விமர்சனம் பண்ணி அங்கே பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே? உங்கள் கூட்டணி தானே நிற்கிது. பாமக உங்கள் லெட்டர் பேரில் தானே பாமக போட்டிக்கிட்டுன்னு வழக்கமாக இந்த மாதிரிலாம் பாஜக பண்ணாது. முதல் முறையாக நீங்கள் தானே ஆரம்பிச்சு வச்சிங்க. போய் பண்ண வேண்டியதானே, பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே, தெருவா பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சு காட்டுங்க பாமகவை. முடியாதுல்ல. அப்புறம் சும்மா அதிமுகவை நோண்டின்னு சொல்லினே இருந்தோம்னா நம்ம கட்சி வளர்க்கலான்னு பார்க்குறாரு. ஏற்கனவே வந்து அகில இந்திய தலைமையே வந்து திவாலில் விட்டார். தமிழ்நாட்டில் ஒரு 10 சீட்டு வந்திருந்தா மேலே வந்து ஒரு 30 சாட்டில் ஒரு 10-15 டிஃப்ரென்ஸ் டேலியாக இருக்கும். ஏற்கனவே வந்து நட்டத்தில் விட்டார். இப்போ அடுத்து இன்னமும் 26க்கும் சேர்த்து வேட்டு வச்சு கட்சியை மொத்தமாக மூடி கைலாங்கரில் போட்டு கிளம்பிடுவார்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கேவை வம்பிழுக்கிறது மட்டும் இல்லாமல் எடப்பாடியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காரு போலயே. ஆமாம், அவர் வந்து எடப்பாடியை வம்பிழுக்கிறதுங்கிறது வந்து ஏன் வம்பிழுக்கிறார் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயந்தான். 2 பேரும் ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள். அந்த இடத்துக்குள்ளே யார் ஆளுமை அப்படிங்கிற வர எண்ணத்தில் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அண்ணாமலை பேசுகிறது அந்தளவுக்கு எடுபடுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து 15 MP ஜெயிப்போம், 25 MP ஜெயிப்போம், 25 விழுக்காடு ஜெயிப்போம்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வாய்க்கிலே பேசினார். இப்போ என்ன சொன்னார்? அண்ணா நான் குப்புசாமி மகனண்ணா, நான் வந்து கருணாநிதி மகனாக இருந்தால் ஜெயிச்சிருப்பேங்கண்ணா அப்படின்னார். கருணாநிதி மகனாக தான் ஜெயிக்க முடியும், குப்புசாமி ஜெயிக்க மாட்டாருன்னா அப்போ மூடிட்டு எலெக்ஷனில் நிற்காம போக வேண்டியது தானே? எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் வந்து குப்புசாமி மகன் அப்படின்னு தெரியலையா? அப்போ மட்டும் 25 MP ஜெயிப்போம், 5 MP ஜெயிப்போம்லாம் கதை விட்டீங்க. சும்மா வாய் தான். எடப்பாடி சொல்கிற மாதிரி வாயில் வடை சுட்டுன்னு இருக்காப்புல. எவ்வளோ நாள் அந்த வியாபாரம் ஆகும் தெரியாது. மோடியே அப்படி சுட்டு தான் இப்போது மெஜாரிட்டி இல்லாமல் உட்காந்துருக்காரு. அடுத்து இவர் கட்சியை வந்து பாதாளத்துக்குள்ளே குழி தோண்டி புதைச்சிட்டு போயிடுவார். இவர் இங்கே பிரச்சாரத்துக்கு போகலை அப்படின்ட்டீங்க. சரி, அவங்களோட கூட்டணியில் இருக்கிற பாமகவுடைய நிலைமை என்ன? அங்கே அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்களே. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஆளுங்கட்சிக்கு தான் அப்படின்னு. அதுலேயும் கொடுமை என்ன அப்படின்னா, பாமகவுக்கு ஏற்பட்ட அவலம் வந்து, அதுவும் ஐயா மருத்துவர் பெரிய ஐயா அவருக்கு ஏற்பட்ட ஒரு துர்பாக்கிய நிலைமை வந்து எதிர்க்கு கூட வரக்கூடாது. எதனால? பாமக பிரச்சாரத்து இதில் வந்து அம்மையார் ஜெயலலிதா ஃபோட்டோ போட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன கட்சியை வந்து மாற்றிட்டாங்களா? கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் எங்கள் கூட்டணியில் இருக்காரு, டிடிவி எங்கள் கூட்டணியில் இருக்காரு, அதனால நாங்கள் அதிமுக ஜெயலலிதா ஃபோட்டோ போடுறோம் அப்படின்ட்டு. ஓபிஎஸ் நீங்கள் வந்து அவங்கள அதிமுக தலைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடப்பாடி உங்கள் கூட இருந்தால் தான் ஃபோட்டோ போட முடியும். நீங்கள் ஓபிஎஸ் டிடிவியை கணக்கெடுக்கிறீங்கன்னா அதிமுகவுக்கும் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கு சம்மந்தம் கிடையாது, அந்த கணக்கு கிடையாது. முன்னாள் தமிழக முதலமைச்சர் அப்படின்னு நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா ஓகே. அப்போ கலைஞர் இருக்கார், காமராஜர் இருக்கார், எம்ஜிஆர் இருக்கார், எல்லா ஃபோட்டோவையும் போட வேண்டியது தானே. சொந்தமாக ஓட்டு வாங்குறதுக்கு வழி இல்லாமல் அதிமுக ஃபோட்டோ. இதில் கொடுமை ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பாஜக இல்லாமல் ஜெயலலிதா ஃபோட்டோ போட்டுலாம் ஓட்டு கேட்டாங்க. ஏன் நம்ம மோடிஜி பல்லடத்தில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபோட்டோக்கு மாலை போட்டு பூ தூக்கி மலர் பண்ணி அதெல்லாம் செலுத்திட்டு தானே வந்து பிரச்சாரம் பண்ணார். என்ன ஆச்சு? இதில் என்ன வருத்தம் அப்படின்னா, சட்டசபை இருக்குல்ல, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அதிமுக ஆட்சி காலத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பட்டம் திறப்பு விழா நடந்துச்சு. மறைந்த முதலமைச்சர்களுக்கெல்லாம் திறப்பு விழா ஆகும்போது அந்த மாதிரி திறக்கிறாங்க. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தோடனே ஐயா கலைஞர் அவர்களுக்கும் திறப்பு. அந்த ஃபோட்டோவை சட்டமன்றத்துக்குள்ளே வைக்கக்கூடாது, குற்றவாளி ஃபோட்டோவை, கிரிமினல் ஃபோட்டோவை சட்டசபையில் எப்படி வைப்பீங்க அப்படின்னு கேட்டு அறிக்கை விட்டவர் ஐயா ராமதாஸ். ரைட்டு. இப்போ அவங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க, ஓட்டு கேட்குறாங்க. ஏன் உங்கள் ஃபோட்டோ போடுங்க, உங்கள் சின்னவர் ஃபோட்டோ போடுங்க, இளவரசி ஃபோட்டோ போடுங்க, ஃபோட்டோ போடலாம்ல. இப்படி போட்டால் அதிமுக ஓட்டு விழுந்துடும் அப்படின்னு. இந்த கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுங்கிற
டெக்னிக் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இதுக்கு ஓபிஎஸ் ஏதோ பேசியிருக்காரு பிள்ளை. அவரு பாவம் எங்கிட்டாவது ஒரு இடத்துல அடைக்கலம் கிடைக்காதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. மலைக்கன்ற மாதிரி ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் வந்து இலை இல்லாட்டி என்ன, 2 இலைக்கல்களும் மாம்பழம் இருக்குது அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு. மாம்பழம் இருந்துட்டு போகுது, உங்களுக்கு பலாப்பழம் எங்கே போச்சு? பலாப்பழத்தை சின்னமாக வாங்க முடியுமா? அந்த 1 லட்சம் கொடுத்தாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இல்லை என்ன இப்போது சும்மா வந்து இதில். ஆனால் தேர்தல் ஆணையமே வந்து ஒரு தவறான ஒரு நடைமுறை எடுத்திருக்காங்க. பானை சின்னம் விசிகாவுக்கு கொடுத்துட்டாங்க, அங்கீகாரமும் பெற்றுச்சு. இப்போ இங்கே சுயேட்சை வேட்பாளருக்கு ஒரு பானை சின்னத்தை கொடுத்து வச்சுருக்காங்க. அதான் கட்சி அங்கீகாரம் பெற்றுச்சு இல்லை. கேட்டால் இன்னும் நாங்கள் வந்து சிம்பிள் அலாட் பண்ணல, அது ஃபைனலைஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி ஒரு ஏமாத்து வேலை பண்ணி வச்சுருக்காங்க திமுக ஓட்டுகளை பிரிப்பதற்காக. இதில் இவர் வந்து மாம்பழம் இருக்குது, கொய்யாப்பழம் இருக்குது, ஆப்பிள் திராட்சைலாம் உருட்டின்னு இருப்பாப்புல. ஏதாவது ஒரு இடத்துல போய் ஆகணும். டெய்லி ஓபிஎஸை பற்றி கேட்கும்போது அவர் துரோகி அப்படின்னு எடப்பாடியும் வந்து பேசாத பேச்சு இல்லை. என்ன பண்ணுறது, எடப்பாடியை கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. இருந்த பாதி கூட்டமும் போயிடுச்சு. புகழேந்திலாம் போயிட்டாங்க, 3 தனியாக போயிட்டாங்க. ஜெயஸ்ரீ பிரபாகரன் காசு கொடுத்துருந்தாப்புல, அவரும் போயிட்டாரு. அதனால தான் ஒருவேளை வந்து இப்போது ஏடிஎம்கேல சேர்றதுக்கு நான் என்ன வேணால் செய்ய தயார் அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரோ ஓபிஎஸ். வேறு வழி கிடையாது. பாஜகவை என்ன பண்ணோம், கழட்டி விட்டுறோம். இவரை நம்பி போனால் என்ன, ஒரு தொகுதி ஜெயிப்பார், அதை விட்டா இந்த ஒரு தொகுதி தோத்துட்டார்ல. எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தாலும் பரவாயில்ல, தோத்துட்டார், அவ்வளோதான். அது வந்து சதி ஐயா. ஏகபோகமாக நீங்கள் வந்து ஒரே பேரில் இருக்கிற அத்தனை நாள் நிற்க வச்சிங்கன்னா மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கல்ல. இல்லைன்னா ஜெயிச்சிருப்பாரு. அப்படி இருந்தும் கூட நிறைய ஓட்டு வாங்கினார்ல. இப்போ அத்தனை பேரும் இல்லைன்னா இவர் வாங்கியிருந்திருப்பார்ல. மீதி இருக்கவங்களாம் ஆளுக்கு 50,000 1 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. அவங்க இல்லைன்னா அந்த ஓட்டை அப்படியே கொண்டு வந்து இங்கே குத்திருப்பாங்க. இவர் ஜெயிச்சு 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிரு போய் பிரதமராக உட்காந்துருப்பாரு. 15 லட்சமோ 1 லட்சமோ ஏதோ ஒன்று, ஆனால் வாங்கியிருப்பார்ல. அவங்களுக்கு விழுந்து அந்த கணிசமான ஓட்டுகளாவது பிரியாமல் இவருக்கு வந்திருக்கும்ல. எனக்கு என்ன சந்தேகம்னா, அவங்களுக்கு விழ வேண்டிய ஓட்டு மாற்றி எதுவும் இவருக்கு விழுந்துருச்சோ, அதனால தான் இவர் அதிக ஓட்டு வாங்கிட்டாருன்னு ஒரு டவுட் இருக்குது. சரி, அது இப்போ கல்ல விடுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ புதுசாக அங்கீகாரம் பெற்ற கட்சியில் இன்னொரு கட்சி ஒன்று இருக்கே, அவங்க நிலைமை என்ன ஆகும்? அண்ணன் வந்து இந்த இடைத்தேர்தலில் வந்து அதிமுக எங்களுக்கு ஓட்டு போடுங்க, தேமுதிக எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கெஞ்சின்னு இருக்காரு. அன்னியார் பிரேமலதா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கேட்குறத அவர் கேட்பாடுறாங்களா, ஓட்டு போட முடியாது அப்படின்னு மோஸ்கட் பண்ணிட்டாங்க. அண்ணன் திடீர்னு இப்படி ஆகிட்டாரு. எப்பவுமே தனியாக தான் நிற்பேன், தனிச்சு தான் நிற்பேன் அப்படிலாம் பேசுவார். இப்போ என்ன ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இந்த பக்கம் போகிறாரு, நடுவில் விஜய் பக்கம் போடாரு. கூடாரம் காலி ஆயிரும்ல, கூடாரத்தை இது பண்ணும்ல. இதுக்கப்புறம் வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் எட்டியாச்சு. 10% 12% தாண்ட முடியாது. அப்படிங்கும்போது கூட்டணி வச்சு தான் ஆகணும், அப்போ தான் எம்எல்ஏ வரும், கல்லா கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் வேறு வழி இல்லை, கூட்டணிக்கான ஒரு சமிக்கை தான். ஆனால் அண்ணன் இடைத்தேர்தலில் போட்டியிடுறது வந்து எனக்கு வியப்பாக தான் இருக்குது. அண்ணன் இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடாது, அவருடைய கொள்கைப்படி. ஏன் எதனால் இடைத்தேர்தல் அண்ணன் கொள்கைப்படி எப்படின்னா, இடைத்தேர்தல் வந்து இப்போ முன்னாடி வந்து பாமக இருக்குல்ல, பாமகவுக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு. என்னென்னா, இடைத்தேர்தலுங்கிறது வீண் செலவு, எந்த கட்சி ஜெயிச்சாங்களோ அந்த கட்சிக்கே திருப்பி கொடுத்துருங்க, வேறு ஒருத்தவங்க அவங்கள அப்பாயின்ட் பண்ணிக்கிட்டேன் எம்எல்ஏவை அப்படின்னு ஒரு உருட்டி கடந்த காலங்களில் இடைத்தேர்தல்களை புறக்கணிச்சிக்கிட்டு இருந்தார் ஐயா. இந்த வாட்டி பாஜக கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நிப்பாட்டி வச்சிச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் நிற்கிறாங்க. அதில் தான் ஃபோட்டோவையும் போட்டது. அவங்க அப்படி உருட்டுவாங்களா? அண்ணன் என்ன தெரியுமா சொல்லுவார், இடைத்தேர்தல் அப்படின்னா ஒரு எம்எல்ஏ தோத்துட்டாரு, சரி எம்எல்ஏ இறந்துட்டாரு, இல்லை அந்த எம்எல்ஏவுடைய பதவி செல்லாது அப்படின்னா யார் 2வது இடத்துல இருக்காங்களோ அவங்க எம்எல்ஏ. அப்படியாவது எம்எல்ஏ ஆகலாமான்னு அண்ணன் பார்க்குறாரு. அப்படி தான் கணக்கு வச்சுருந்தாப்புல. ஆனால் அப்படி பார்த்தா நிற்கக்கூடாதுல்ல. 2வது யார் வந்தாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருப்பாங்க, நாங்கள் நிற்க மாட்டோம்ல சொல்லணும். இது வரைக்கும் அரசியல் எல்லாம் பேசின மாதிரியா இருக்குது. இல்லை, அந்த லாஜிக் இருக்குல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லாஜிக்கு. முதல் இடத்துல வந்தவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா 2வது இடத்துல இருக்கவங்கன்ட்டுன்னு, பதவியில் இருக்கவன், பதவி வெறியில் இருக்கவன் ஜெயிச்சவனை போட்டு தள்ளிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வந்துட மாட்டான். அப்புறம் தமிழ்நாட்டில் 236 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்கும். அண்ணன் இன்னைக்கு இது பண்ணி பேசியிருக்காரு. அவர் பேசுகிறத வழக்கம் போல் காற்றுல எழுத வேண்டியதான். அவரே மாற்றி பேசுவார். அதெல்லாம் நம்ம பார்த்தது தானே. இந்த வாட்டியும் பெருசாக ஒன்றும் வரப்போகிறது இல்லை. மிஞ்சி போனால் டெபாசிட் வாங்கலாம், அதுவுமே கஷ்டம்தான். நடுவில் அதுக்கு வேறு வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதிர்க்க திமுக காரங்க போகும்போது அவங்கள அசிங்கமாக பேசி சண்டைக்கு புரண்டை இழுத்து இது பண்ணின்னு இருக்காங்க. அண்ணன் தான் வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் இருப்பார்னு பார்த்தா, அண்ணன் போடுற கேண்டிடேட்லாம் அவரை விட மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது. 13ஆம் தேதி எண்ணிடுவாங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக முடிஞ்சு, யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். ரைட்டு, பார்ப்போம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.